Hello friends, welcome back to Panda Tech Tamil channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி கைன்மாஸ்டருக்கு எஃபெக்ட்ஸ் எடுக்கணும் தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. அப்புறம் Instagram இதுக்கு முன்னாடி நான் ஐடி கொடுத்திருப்பேன், ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. முதல்ல நம்ம வந்துட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா BeatSync, BEATSYNC இந்த ஆப்பு பார்த்திங்கனாலே உங்களுக்கு முன்னாடி எடுத்தோன்னே BeatSync ஹாட் வீடியோஸ் ஈஸி அண்ட் குயிக்குன்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இது ஓப்பன் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கிறேன். நம்ம இந்த ஆப்புக்குள்ளே இப்படி தான் வரும். நீங்கள் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் அலோ கொடுத்து இது பண்ணிக்கோங்க, அக்ரி கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்புக்குள்ளே வந்து ரீல்ஸ் மாற்ற சொல்லும். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற எஃபெக்ட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிப்பேன், எஃபெக்ட் எல்லாமையும் நான் எடுத்து காமிப்பேன். பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த ரீல்ஸ் ஆப்ஷன் மாதிரி இருந்துச்சு, அது கொடுத்து நம்மகிட்ட இருக்கிற வீடியோஸ்லாம் இது காமிக்குது. ஆனால் நம்மகிட்ட அந்த ஃபோட்டோ ஆப்ஷன் மாதிரி இருக்கும் இந்த ப்ளஸ் பக்கத்தில், அது கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஏதாச்சும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஷேக் எஃபெக்ட்ஸ் கைன்மாஸ்டருக்கு ஆட் பண்ணுறதுக்குனே தான் இந்த ஆப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா எஃபெக்ட்ஸும் போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ எஃபெக்ட் ஃபோட்டோஸ் வர மாதிரி இருக்குது. இதுக்கு எல்லாம் நிறையா கலர்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த எஃபெக்ட்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு கடைசியில் ஒரு எஃபெக்ட் வரும். இந்த எஃபெக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃபெக்ட்டு. இதில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஏன் இருக்கிற எஃபெக்டே உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த எஃபெக்ட் தான் கால் மீ DJ Sync. இந்த எஃபெக்ட் நிறையா பேருக்கு பிடிச்ச எஃபெக்ட் தான். பக்கத்தில் கைன்மாஸ்டர் ஆப்ஷன் இருக்கும், கேன்னு போட்டு அதை கிளிக் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் கைன்மாஸ்டர் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். க்ரோமில் கைன்மாஸ்டர் டவுன்லோட் வெர்ஷன் மூட் APK அப்படின்னு அடித்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் கைன்மாஸ்டருக்குள்ளே வந்துட்டேன், அதுவே வந்துடும். நீங்கள் க்ரியேட் நீ கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கால் மீ DJ எல்லா எஃபெக்ட்டும் உங்களுக்கு இதில் வந்திருக்கும். அதுவே கால் மீ DJ Sync எஃபெக்ட் கிளிக் கிராஃபிக்ஸ் கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா கால் மீ DJ Sync ஒன்றுலேயே உங்களுக்கு வந்துட்டு 6.5 அந்த மாதிரி நிறையாவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒரு எஃபெக்ட்லேயே. இப்போ வந்துட்டு என்கிட்ட இல்லாத எஃபெக்ட் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்கணும், 9.16 கொடுத்துக்கோங்க. க்ரியேட் நீ கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கிராஃபிக்ஸ் கொடுத்து கால் மீ DJ நிறைய எஃபெக்ட் இருக்கும். நான் லோகோ ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்படி தெரியும். நீங்கள் ஏதாச்சும் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா உண்மையாலுமே செமையாக தான் இருக்கும். இந்த எஃபெக்ட் நிறையா பேர் இந்த யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறையா யூடியூபர்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணிட்டு நான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன். கிராஃபிக்ஸ் கொடுத்து கால் மீ DJன்னு எனக்கு நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு செமையாகவே இருக்குது, நிறையா இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும், ஒரு சிக்ஸ் இருக்குது. நான் லைட்டாக ஜூம் பண்ணியிருக்கிறதுனால அந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே இப்போ அந்த BeatSync ஆப்குள்ளேயே வந்துக்கிறேன். நான் வந்துட்டு இப்போ ஏற்றாத எஃபெக்ட் நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணாத எஃபெக்ட் ஒன்று போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் போடலாம். அந்த கைன்மாஸ்டர் கேங்கிற ஆப்ஷன் தொட்டு ஓகேங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ கைன்மாஸ்டருக்குள்ளே போகும். அதுவே போனோன்னு நீங்கள் எதுவும் டச் பண்ணாதீங்க. 16 BeatSync டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், இன்ஸ்டால்டுன்னு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ கொடுத்து 9.16 வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோஸ் உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோஸில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோஸ் மட்டும் லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அந்த எஃபெக்ட் நல்லாவே வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 ஃபோட்டோஸும் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கிராஃபிக்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த 16 BeatSyncன்னு உங்களுக்கு வந்திருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட்லேயே உங்களுக்கு நிறையா இருக்கும், 11 கிட்ட இருக்குது உங்களுக்கு. அவ்வளோதான், மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.